Hi viewers, welcome back to Bengaluru Travel Vlog. இன்னைக்கு நாம பார்க்குற ஹம்பி வீடியோ எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, ஹம்பியில ஆனைகுண்டி அப்படிங்கிற பகுதி இருக்கும். அதுல துங்கபத்ரா ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சிந்தாமணி காம்ப்ளெக்ஸ், டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அந்த பகுதியை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இங்க வந்து குரூப் ஆஃப் கோயில்கள் வந்து இருக்கிறதுனாலதான் இத வந்து டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸை சுத்தியுமே நிறைய கோயில்கள் வந்து இருக்குது. குறிப்பா லட்சுமி நரசிம்ம திருக்கோயில், சிவன் கோயில், அதுக்கப்புறம் ராமாயண நிகழ்வோடு தொடர்பு கொண்ட அந்த நிகழ்வுகள்ல எந்தெந்த இடங்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி நிகழ்வுகளோடு தொடர்பு கொண்ட இடங்களும் இந்த பகுதியில இருக்குது. ரொம்பவே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். துங்கபத்ரா ஆற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணதேவராயரோட சமாதி நம்ம வீடியோல ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. அவரோட அந்த சமாதி வந்து துங்கபத்ரா ஆற்றுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சில பகுதிகள் வந்து இந்த பகுதியில இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவாவே தெரியும். நாம ஹம்பில பார்க்கக்கூடிய நிறைய பகுதிகள் துங்கபத்ரா ஆற்றங்கரையை ஒட்டிதான் இருக்கும். நிறைய பகுதிகள்ல நம்மளால குளிக்க முடியாது. ஆனா இந்த பகுதி வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற சரியான இடம் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ராமாயண நிகழ்வோடு தொடர்பு கொண்ட நிறைய பகுதிகள் இந்த இடத்துல பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆமாங்க, நம்ம ராமாயணத்துல வந்து ராமர் வாலிய அம்பெய்தி கொன்றார் அப்படின்னு வந்து பார்த்திருப்போம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து ராமர் பாதம் பதித்த ஒரு கல் இருக்குதுல்ல, அதுலதான் அந்த இடத்துலதான் ராமர் பாதத்தை பதித்து அங்க இருந்து அம்பு விட்டு துங்கபத்ரா ஆற்றுக்குள்ள வந்து இன்னொரு மலை மாதிரி ஒரு சின்ன குன்று மாதிரி தெரியும், அதுல இருந்த வாலிய வந்து அம்பெய்தி கொன்றார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு குகை மாதிரி ஒரு சின்ன பாறை இடுக்குக்குள்ள அந்த பகுதியில தான் ராமர் வந்து சுக்ரீவரை முதலா சந்தித்த இடம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய பெயிண்டிங்ஸ் ராமர், ஹனுமர், அதுக்கப்புறம் சுக்ரீவர் அவங்களோட சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ் கூட சூப்பரா அதுல வரைஞ்சிருப்பாங்க. துங்கபத்ரா ஆற்றங்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகள்ல நிறைய இடங்கள் இருக்கிற மாதிரி இதுக்கு மேல இருக்கக்கூடிய மேல்மேடு அந்த பகுதியிலையும் நிறைய இடங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய கோயில்கள் வந்து இருக்குது. சின்ன சின்னதா ஆங்காங்கே இருக்கும். சில கோயில்கள் இப்போதுக்கும் வழிபாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்னன்னா ஹம்பியில உள்ள அந்த பாலடைஞ்சு இடிபாடுகளுக்கு உட்பட்ட கோயில்களுக்கு எல்லாமே நம்ம அப்படியே ஸ்லிப்பரோட போயிடுற மாதிரி அப்படியே நம்ம போயிடுறோம். ஆனா இங்க வந்து ஒரு கோயில்ல வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது லட்சுமி நரசிம்மர் கோயில்ல வந்து வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு இப்ப உருவான கோயில் மாதிரிதான் இருக்கும். அது வந்து பழைய கோயில தான் புதுப்பிச்சு சுண்ணாம்பெல்லாம் போட்டு அடிச்சு இப்போதைக்கு வழிமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ராமாயண நிகழ்வுல நாம படிச்ச அந்த கதைகள்ல நடந்த அந்த நிகழ்வுகளை நேரடியா இந்த பகுதியில தான் அந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஹம்பியில இதே மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது. ஒரு டைமாவது உங்களோட வாழ்நாள்ல கண்டிப்பா ஹம்பியை வந்து விசிட் பண்ணுங்க. நான் சொன்ன கிருஷ்ணதேவராயரோட நாம ஆல்ரெடி சேனல்ல பார்த்த அந்த சமாதி துங்கபத்ரா ஆற்றங்கரைக்குள்ள இருக்கும்னு பார்த்திருப்போம். அதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய ஹம்பி வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து ஹம்பி வீடியோக்கள் வந்துட்டே இருக்குது. எங்களோட இணைப்புல இருங்க.